வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு 6 விதமான சைட் டிஷ் பண்ண போறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் தக்காளி பாசிப்பருப்பு கூட்டு பண்ண போறோம். 50 கிராம் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். அதை இந்த பேன்ல சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை கப் அளவுக்கு தண்ணி. இந்த பருப்பு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். பருப்பை ஊற வச்சிட்டோம்னா வேகமா வெந்துடும். இந்த மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், அரை டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். இப்ப பாசிப்பருப்பு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. நான் பருப்பை ஊற வச்சதுனால அரை கப் தண்ணி சேர்த்தேன். நீங்க பருப்பை ஊற வைக்கலைன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இதுல கட் பண்ண 150 கிராம் தக்காளியை சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். நம்ம சேர்த்திருக்கிற இந்த தக்காளி பருப்போடு சேர்ந்து வெந்து வரட்டும். தக்காளி பாசிப்பருப்பு ரெண்டுமே நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்ச அந்த தேங்காய் கலவையை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்க்கிறேன். இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தேங்காய் கலவையோட சேர்ந்து 2 நிமிஷத்துக்கு கூட்டு வேகட்டும். அதுக்கப்புறமா தாளிப்பு போட்டுக்கலாம். தேங்காய் கலவை சேர்த்து 2 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, 5-6 சின்ன வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்க்கிறேன். அடுத்து கறிவேப்பிலை. இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். இப்ப வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கூட்டுல சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான தக்காளி பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அவியல் பண்ண போறோம். வெண்பூசணி, சக்கரை பூசணி, சௌச்சௌ, கேரட், புடலங்காய், பீன்ஸ், கொத்தவரங்காய், இது எல்லா காயுமே கொஞ்சம் கொஞ்சம் அளவு எடுத்து நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, பாதி வாழைக்காய கட் பண்ணி தண்ணியில போட்டிருக்கேன். தண்ணியில போட்டோம்னா கருத்து போகாம இருக்கும், அதுக்குதான். ஒரு கத்திரிக்காயையும் கட் பண்ணி தண்ணியில போட்டிருக்கேன். கட் பண்ணி வச்சு எல்லா காய்களையும் இந்த பேன்ல சேர்த்து வேக வச்சுக்கலாம். காய் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. இதுல கொஞ்சமா 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்க்கிறேன். நல்லா ஒண்ணா கலந்து விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். நம்ம சேர்த்திருக்கிற எல்லா காயும் ஒரு 80% வெந்து வரட்டும். காய் வெந்துட்டு இருக்கும் போது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தண்ணி தேவைப்பட்டா மட்டும் சேர்த்துக்கங்க. இந்த மிக்ஸி ஜார்ல ஒரு சின்ன தேங்காயில அரை மூடி தேங்காய கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்க்கிறேன். தேங்காயில உள்ள பிரவுன் பகுதியை நீக்கிட்டு நீங்க கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 4 பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 3/4 டீஸ்பூன் சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கிறேன். இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். நம்ம சேர்த்து தண்ணி எல்லாம் வத்திருச்சு. காய்களுமே 3/4 பங்குக்கு மேல கிட்டத்தட்ட 80% வெந்திருக்கு. இது கூட அரைச்ச தேங்காய் கலவை, மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்க்கிறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போக ஒரு 3 நிமிஷத்துக்கு காய்களோட சேர்ந்து வெந்துட்டு இருக்கட்டும். 3 நிமிஷம் ஆச்சு. தேங்காய் கலவையோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்து இதுல கருவேப்பிலை இலைகளை இந்த மாதிரி பிச்சு பிச்சு சேர்த்துட்டோம்னா நல்ல வாசனையா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். சூடா இருக்கும் போதே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த தேங்காய் எண்ணெய் அவியலுக்கு நல்ல மணமும் சுவையும் கொடுக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா தயிர் சேர்க்கணும். புளிப்புள்ளாத தயிர் சேர்க்கணும். அந்த தயிர் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்ப இறக்கி வச்சு ஓரளவு ஆறிடுச்சு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் புளிப்புள்ளாத கெட்டி தயிர் சேர்க்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவியல் ஓரளவு ஆறுனதுக்கு அப்புறம் தான் தயிர் சேர்க்கணும். சூடா இருக்கும் போதே சேர்த்தோம்னா அவியல் நீர்த்து போயிடும். இந்த மாதிரி கொஞ்சமா தயிர் சேர்த்தோம்னா நல்லா கிரீமியா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கத்திரிக்காய் பொரியல் பண்ணலாம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, லைட்டா வதக்கியாச்சு. தண்ணியில கட் பண்ணி போட்ட 150 கிராம் கத்திரிக்காய தண்ணியில இருந்து எடுத்துட்டு இதுல சேர்க்கிறேன். இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல வதக்கி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். காய் வதங்கி பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து வதக்கி விட்டுக்கணும். இந்த மிக்ஸி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், தண்ணி எதுவும் சேர்க்காம லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். காய் எண்ணெயிலேயே வதங்கி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க. காய் ஃபுல்லா வெந்து வரட்டும். இடையில கலந்து விட்டுக்கங்க. இப்ப காய் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. அடுத்து இதுல நம்ம அரைச்ச அந்த தேங்காய் கலவையை சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. நல்லா வாசனையா இருக்கும். நல்லா கலந்து விட்டலாம். தேங்காய் கலவை சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் வதங்கிட்டு இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பச்சை மொச்சை மசாலா பண்ணலாம். 1/4 கிலோ பச்சை மொச்சைய வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை குக்கர்ல சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி, 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட், நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வரட்டும். 2 விசில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. முச்சை நல்லா கரெக்டா சாஃப்டா வெந்திருக்கு. இதுல உள்ள தண்ணியை வடிச்சிட்டு மொச்சையை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். மொச்சையில வாய்வு தன்மை இருக்கிறதுனால தண்ணியை வடிச்சிட்டோம்னா வாய்வு தன்மை நல்லாவே குறைஞ்சிரும். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் சோம்பு. அடுத்து இதுல 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு மிக்சியில 1-2 அரைச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு 3 பல் பூண்டை இடிச்சு சேர்த்துக்கலாம்.
கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெங்காயம்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். இப்ப வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், மொச்சை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு, இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. வேக வச்ச மொச்சையை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்க்கிறேன். 1/4 கப் தண்ணி சேர்த்திருக்கேன், போதும். நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் ஓரளவு வத்தி வர வரைக்கும் மசாலாவோட சேர்ந்து மொச்சை வெந்துட்டு இருக்கட்டும். நம்மளுடைய பச்சை மொச்சை மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு வடை பண்ண போறோம். இந்த பாத்திரத்துல 1 கப் கடலை பருப்பு சேர்க்கிறேன். இதை 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்ப 3 மணி நேரமா பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி 3 மணி நேரம் ஊற வச்சாதான் நமக்கு வடை வந்து நல்லா கிறிஸ்பா இருக்கும். இதில் உள்ள தண்ணியை வடிச்சிடலாம். பருப்புல உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சு. இந்த மிக்ஸி ஜார்ல 5 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். நீங்க வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம 5-6 சுத்து சுத்தி அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்போட மிளகாய் சேர்த்து அரைச்சோம்னா சரியா அரைப்படாது. அதனால ஃபர்ஸ்ட் மிளகாவை 5-6 சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறமா பருப்பை சேர்த்துக்கலாம். இப்ப வடிகட்டி வச்ச பருப்புல பாதி பருப்பை இதுல சேர்க்கிறேன். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமும் தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸ்ல விட்டு விட்டு போட்டு குறகுறப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இடையில 1-2 பருப்பு அரைப்படலானாலும் பரவாயில்ல. அரைச்ச பருப்பை இதுல சேர்த்துட்டு மீதி உள்ள பருப்பையும் இதே மாதிரி அரைச்சிடலாம். எல்லா பருப்பையும் அரைச்சாச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கேரட் துருவல். இந்த மாதிரி கேரட் துருவல் சேர்த்து பண்ணி பாருங்க. வடை வந்து நல்லா கலர்ஃபுல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையா இருக்கும். கொஞ்சமா பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள், பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகம். எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கங்க. உப்பு செக் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கங்க. மறுபடியும் நல்ல ஒரு தடவை பிசைஞ்சிடலாம். வடை போடுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச வடை மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க உருட்டி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு எண்ணெயில போடுறதுக்கு தட்டி தட்டி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி வச்சிடலாம். அவ்வளவுதான், எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இனி தட்டி தட்டி எண்ணெயில போட்டுடலாம். எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. கையை லைட்டா தண்ணியில தொட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பால்ஸை எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. மெதுவா எண்ணெயில சேர்த்துடலாம். எண்ணெயோட அளவுக்கு தகுந்தபடி வடையோட சைஸ்க்கு தகுந்தபடி 4-5 போட்டுக்கோங்க. நான் வந்து 4 வடை போட்டிருக்கேன். அதே மாதிரி ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. உடனே பிரட்டி விட வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு பிரட்டி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே கலர் மாறி வடை வந்து மேலே வெந்த மாதிரி இருக்கும், உள்ள மாவா இருக்கும். சிம்மில் வச்சிங்கன்னா வடையில வந்து எண்ணெய் சுற்றிக்கும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் போட்டு எடுக்கணும். இப்போ 1 நிமிஷம் கிட்ட வச்சு ஒவ்வொரு வடையாக திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4-5 தடவை திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம்.
வடை நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்தாதான் வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த வடை மொறுமொறுன்னு இருக்கும். சுவையான மொறுமொறு பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.